ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாங்ஸ்லாங்கில் இருக்குங்க. லாங்ஸ்லாங் வந்தாச்சு. வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆஃபீஸ் இருந்துச்சு. ஓனர் லோடு சொல்லியிருந்தாருங்க. இப்போ லோடு ஏற்ற போகிறோம். கம்பெனிக்குள்ளே போவாங்க. பார்த்தீங்கன்னா சிமெண்ட் லோடுங்க. சிமெண்ட் கம்பெனி அதிகமாக சிமெண்ட் தான் ஆகுங்க. தமிழ்நாட்டு வண்டியில் மேக்ஸிமம் இந்த பக்கம் தான் சிமெண்ட் தான் ஏற்றிட்டு வருவாங்க. இங்கேனா கவுவாட்டிங்க. பார்த்திங்கன்னா கவுவாட்டி ஒரு 200 கிலோமீட்டர் தான். இங்கே கவுவாட்டி லோடு இறக்கி போட்டு அங்கே லோடு ஏற்றணும். அவங்க ஆஃபீஸ்கார் வரனாருங்க. உள்ள சிமெண்ட் கம்பெனி லெஃப்ட் சைடு தான் இருக்குது. எதற்குள்ளே நான் கூட்டிகிட்டு போகணும் சொல்லிக்கிறாப்பிள்ளைங்க. வண்டியில் என்ட்ரி ஓட்டாச்சுங்க. என்ட்ரி ஓட்டு சிமெண்ட் கம்பெனிக்குள்ள வந்தாச்சு. அத்தனை மணிக்கு எடுத்துகிட்டு 100 மேலே வண்டி நிற்கிதுங்க. நம்ம நிறுத்தி வச்சுருக்கிறோம். நம்ம டர்னு வந்து கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. என்ட்ரி ஓட்டுருக்குது வண்டி. சைடு ஆங்கிள் கழட்டணுங்க. சைடு ஆங்கிள் கழட்டிட்டு லோடு ஏற்றணும். ஆனால் பாடி மட்டும் தான் வரும். ஹைட் ஆயிடுச்சுன்னா பாய் ஓட முடியாது. மழை வந்தால் சிரமம். அப்படி சைடு ஆங்கிள் கழட்டிட்டுங்க. சைடு ஆங்கிள் பார்த்து கழட்டிட்டு இருக்கிறேங்க. இந்த பக்கம் கழட்டியாச்சு. லெஃப்ட் சைடில் ரைட் சைடு காலி இருக்குது. சுற்றியும் வண்டி தாங்க. நம்ம லோடு ஏற்ற போகிற இடம் அங்கே இல்லை. சுற்றி பார்த்திங்கன்னா வண்டியே தான் நிற்கிது. ஃபுல்லாக சிமெண்ட் ஏற்றுறதாங்க. தமிழ்நாட்டு வண்டியில் ஒன்றும் இல்லைங்க. ஆந்திரா வண்டியில் 5-6 நிற்கிது முன்னாட. நம்ம வண்டியில் கம்மிங்க. தமிழ்நாட்டு வண்டியெலாம். ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்திங்கன்னா 6 ஆகுது. லோடு சொல்லிருந்தாங்க. நாங்கள் மதியமே வந்தோம். 2 மணிக்கு பக்கம் வந்தோம். வந்து லைனில் தான் நின்றுருக்குறேங்க. ஆனால் இன்னும் கூப்பிடல. இந்த மைக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பம் மாதிரி தெரியுது. அது கூப்பிடுவாங்களா வண்டி நம்பர் சொல்லி. இன்னும் கூப்பிடல. நல்லா இருட்டு கடிச்சு 6 மணி ஆகுது. அதுக்கு நல்லா அப்படியே இருட்டு கடிச்சு. எப்போ கூப்பிட்றேன்னு தெரில. ஆஃபீஸ்காரர் கூப்பிட்டாங்கன்னா 6 மணிக்கு 6 மணிக்கு நம்ம நைட்டு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரில. பார்க்கலாங்க எப்போன்னு தெரில. நைட்டு ஒரு 1 மணி இருக்குங்க. மைக்கில் பேசுனாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டி நம்பராக சொன்னாங்க. இன்றைக்கி இது பார்த்தீங்களா, நம்ம வண்டி நம்பர் சொன்னாங்க. வந்து அப்படியே செக்யூரிட்டி கேட்டில் என்ட்ரி ஓட்டு போயிட்டுருக்குங்க. அங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய சிமெண்ட்டு விடணுங்க. அப்புறம் வந்து நம்ம சொன்னது பார்த்திங்கன்னா சிமெண்ட் லோடு இல்லைங்களாமா. அது ஒரு வேறு கிளிங்கருங்களாமா. இப்போ ஏதோ கிளிங்கராக சொன்னாங்க. அது மண்ணுங்க. அது வந்து இங்கேருந்து வீங் கம்பெனியாக குவாஹாட்டியில் இருக்குது. அங்கே போய் சிமெண்ட் ஆகுதுங்க அரைச்சி. அதுக்கு போது நான் முடிஞ்சால் காட்டுறேன் சரிங்களா. இப்போ பாருங்கள் முன்னாடி இருக்கிற வண்டியில் கொட்டிகிட்டு இருக்குதுங்க. மேலேருந்து 2 ரேக்கு இட மிஷினில் கொட்டுறாங்க. இட மிஷின் நிறுத்தி அந்த அளவுலோடு ஆனோன்னு பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, நிறுத்திக்கிறாங்க. பரவாயில்லைங்க. நல்ல மெத்தேடு. இட மிஷின் மேலே நிறுத்தி அப்படியே லோடு ஏற்றிக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் தாங்க லோடு ஆகிடுது. ஆகி முடிச்சிடுது. பார்த்திங்கன்னா லோடு ஏற்றியாச்சுங்க. ஏற்றி ஆளுகளை மட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மம்முட்டி வச்சு. அப்படி அடுத்தது பாய் போட்டு அப்படி கிளம்ப வேண்டியதாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங் தாண்டிங்க. அதாவது நம்ம லோடு ஏற்றுன்னு பார்த்தீங்களா, அதை தாண்டி ஒரு 15 கிலோமீட்டரில் பாரத் பம்புங்க. வந்து டீசல் அடித்தேங்க. டீசல் அடிச்சுட்டு பில்லு வாங்கிட்டு நம்ம லோடு பில்லு வந்து தான் தருவாங்க. வாங்கிட்டு இப்படி கிளம்புறேங்க. அடுத்த நேரம் கவுவாட்டி தான். நம்ம டீசல் லிட்டரு பார்த்தீங்கன்னா 85 ரூபாய்ங்க. 85 ரூபா 29 காசு. இது ஃபுல்லாக நான் தமிழ்நாட்டு வண்டியில் நிறைய நிற்கிதுங்க லைனாக. நம்ம ஏற்றுன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் லோடு இல்லைங்க. இந்த லோடு தான் இது. பார்த்தீங்களா இந்த கல்லுங்க. இது போய் மிஷின் அரைச்சதெல்லாம் சிமெண்ட் ஆகுது. இதை ஏற்றிட்டு போகிறாங்க. இதே கம்பெனிக்கு அங்கே இறக்க போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் தெளிவாக சொல்கிறேங்க சரிங்களா. இங்கெல்லாம் அகர்லா போகிற வண்டியில் அதிகமாக இந்த பக்கம் வந்துச்சுன்னா இறக்கிட்டு எம்டி வந்து இங்கே சிமெண்ட் ஏற்றிக்குதுங்க. இங்கே பாருங்க கொதிக்குதுங்க இந்த மண். அவ்வளோதான். டயர்லாம் செக் பண்ணியாச்சு. அது அப்படியே கிளம்ப வேண்டிதான். இந்த வண்டி பார்த்திங்கன்னா டீசல் ட்ரை ஆகிடுச்சுங்க. நம்ம டீசல் ரேட்டு காட்டுன்னு பார்த்தீங்களா, அப்போ ஒரு சிங்கை பார்த்துருப்பீங்க. அவர் தான். அவர் லிஃப்ட் கேட்டு வந்தாருங்க. டீசல் வாங்கிட்டு அவங்க வண்டிக்கு ட்ரை ஆகிடுச்சு ஊற்றணும்னு சொல்லிட்டு லிஃப்ட் கேட்டு வந்தாருங்க. அதனால் லிஃப்ட் கொடுத்தேங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மல்லிகை கடைக்கு போயிட்டு வந்துட்டுக்கிறேங்க. மல்லிகை கடை பார்த்திங்கன்னா பின்னாட
இங்கே தக்காளியே கிடச்சி அங்கேயும் கிடைக்கல. நம்ம வண்டி பார்த்தா அந்த பக்கம் நிற்கிது. வண்டி வரலாம் போயிடலாம். ஜோவாய் தாண்டி போயிட்டுருக்குறேங்க. ஜோவாய் ஆடி ஆஃபீஸில் தாண்டி போயிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா குளத்துல சுற்றி ஆளுங்க தெரியுதுங்களா, கூட்டம் எவ்வளோ கூட்டம்ன்ட்டு என்னால் ஜூம் பண்ண முடியல. ஃபுல்லாக மீன் பிடிக்கிறாங்க. அத்தனை காரு ஏதோ திருவிழா என்னன்னு தெரில. ஆனால் எல்லோரும் சுற்றி நின்று தூண்டில்ல வலையில் வச்சு மீன் பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா குளத்தை சுற்றியுமே இது விசேஷங்களாக இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஃபுல்லாக வீலே வெள்ளாமல் பண்ணுறாங்க. இருக்கிற இடத்துல தக்காளி, கேரட்டு, பீட்ரூட் எல்லாமே வீலே போடுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது. இவங்களே இங்கேயே எடுத்து ரோட்டில் கடை ஓட்டு விற்கிறாங்க சொந்தமாக. பரவாயில்லைங்க, பாருக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இது தக்காளி காடுங்க. இது வந்து வரும்போது பார்த்தீங்களா எப்படி ஆக்சிடென்ட் கிடச்சிருக்கு. போகும்போது பார்த்தா அதே ஒரு வண்டி ஒன்று இறங்கி கிடச்சிங்க ரைட் சைடில். அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. இங்கேருந்து வரும்போதுங்க செம்ம இறக்குங்க. பிரேக்கெல்லாம் கண்டிஷனாக இருக்கணும். பிரேக் கண்டிஷனாக தான் நம்மளால இது என்னது வர மாட்டேங்குது. இன்ஜின் பிரேக்குன்னு சொல்லுவாங்க லாரியில். அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு லாரியில் வந்து அதிகம் பிடிங்கி விட்டுருப்பாங்க. நம்ம ஏரியாவில் நம்ம லாரிலே இல்லை, எல்லாம் பிடிங்கி வச்சுருக்குறாங்க. வண்டிக்கு வர மாட்டேங்குது இல்லை. இந்த ஓடுற வண்டி எல்லாமே இன்ஜின் பிரேக் வச்சு தான் ஓட்டுறாங்க. ஆனால் அந்த இன்ஜின் பிரேக் இருந்துமே நிறைய வண்டி கொடுத்து கிடக்குது. அப்படியே ஒன்றா அப்படியே ஃபஸ்ட் இயர்லேயே ஒன்று இறக்கி எடுக்கிறது பிரேக்கு தொட்டு. பிரேக் அதுக்கு பிரேக் பொழுதுக்கு அழுத்திட்டே போக முடியாதுங்க. அழுத்திட்டு போனோம்னா பிரேக் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா பிரேக் சுத்தமாக நிற்காது. வேக்யூம் ஃபுல்லாக இருக்கும், ஆனால் பிரேக் நிற்காது. ஒருத்தர் கொடுத்து ஓட்டோட ஹில்ஸ் எல்லாம் இதெல்லாம் இந்த வீடியோ லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு மேலே சிம்பிளாக தான் தெரியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ பாருங்க, நான் பாருங்க 10 தான் போயிட்டு இருக்கிறேன். இப்படியே வந்து காட்டுங்க. நம்ம டிரைவரை நான் காட்ட இருப்பாருங்க. அவ்வளோதான், 10 தான் போயிட்டு இருக்கிறேன். இந்த 10லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இறங்கிட்டே இருக்கிறேங்க. அதுவும் இன்னும் பெரிய இறக்கமெல்லாம் இருக்குதுங்க. நம்ம ஷில்லாங் தாண்டி கவாட்டி வர வழியிலெல்லாம் இருக்குது. எல்லாம் பார்த்து தான் வரணும். அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி மலைங்க. சென்டரில் அழகாக ஒரு ஊர் தூரத்தில் தெரியுதுங்க. எனக்கு வழி எங்கேயும் தெரில. ஏதோ என்னமோ வேலைன்னு போட்டிருந்தாங்க மேப்பில். எனக்கு வாயில் ஒன்றும் நுழையில. நான் வேணால் எடிட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணும்போது உங்களுக்கு போடுறேன் சரிங்களா. அதோட பேர் உங்களுக்கு போடுறேன். ஆனால் டூரிஸ்ட் ஸ்பாட் போல் தெரியுதுங்க. அப்படியே இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துக்கு இல்லை முன்னாடி தண்ணி போயிட்டுருக்குதுங்க. மலையிலேருந்து தண்ணி ஃபுல்லாக வந்துட்டுருக்குது. அங்கே டிரைவரெல்லாம் குளிச்சுட்ருக்காங்க முன்னாடி. நம்மளும் நிறுத்தி குளிக்கலான்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு பக்கம் ஆகிடுச்சு குளிச்சேன். சரி போனோம்னா சீக்கிரம் இறக்கிடலாம் லோடு, நைட்டே இறக்கிறோன்னு சொன்னாங்க. நம்ம எவ்வளோ நேரத்தில் வரமோ போனோன்னா ஒரு 2-3 மணி நேரத்தில் இறக்கிறோன்னு நம்ம தெரிஞ்ச டிரைவர் சொன்னாருங்க. அவங்க ஆல்ரெடி ஓடிட்டு வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க. அதனால் ஒன்றும் குளிக்காமலாம் போயிட்டுருக்குறோம். ஸோ அங்கே போயிட்டு லோடு இறக்கிட்டோம். வேறு லோடு ஏற்றுட்டு போகிற பக்கம் அங்கே தண்ணி வசதியில் இருக்கும். அங்கே போய் குளிச்சுக்கலான்ட்டுங்க இருக்கோம். இந்த இடம் மாதிரி நம்ம மேலே வந்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. வரும்போது ஒரு இடத்துக்கு காட்டியிருப்போம். நம்ம பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுருப்போம். மழைங்க அந்த இடத்துக்கு நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ சுத்தமாக இல்லை, மழை இல்லை, காஞ்சி போய் கிடக்குது. நம்ம வந்துட்டு இருந்த நிறுத்தியெல்லாம் விளைக்கணும்னு பார்த்தீங்களா, வீடியோலாம் காட்டியிருப்பேன் போகும்போதுங்க. அது கரியும் கஞ்சி வீடியோவில் அங்கெல்லாம் ஃபுல்லாக பாருல தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கூட இல்லைங்க. அத்தனை மழையும் பெஞ்சது, தண்ணியும் போச்சு. இப்போ எதுவுமே கிடையாது. மேலே மட்டும் கொஞ்சோண்டு போயிட்டுருக்குது. இந்த அதுக்கு தான் வந்து எப்போ நிறுத்துவோம். மழை காலத்தில் நிறுத்தி நிறைய நம்ம தமிழ்நாட்டு வண்டி டிரைவர்களும் குளிப்பாங்க. நாங்களும் இங்கெல்லாம் குளிச்சிருக்கோம். இது வந்து அதிகபட்சம் கீழேயும் இருக்குங்க. ரைட் சைடில் ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி தெரியும் பார்த்தீங்களா, வண்டி இறக்குது பார்த்தீங்களா. அதை தாண்டினா ஃபுல்லாக வண்டி நீங்கள் ஆந்திரா வண்டி எல்லா வண்டியும் நிற்கும். அங்கே டீ கடை, சின்ன சின்ன ஹோட்டல் கடைலாம் இருக்கும். கீழே வந்து பெரிய ஆறு மாதிரி ஓடுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. தாண்டிட்டு அவங்களுக்கு நான் காட்டுறேங்க, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் சொன்ன அந்த இதுங்க ஆறு பார்த்தீங்களா. நிறைய பேர் குளிச்சுருக்காங்க.
வண்டியால் நிறுத்தி நம்ம டிரைவருங்க இவங்க எல்லாருமே நிறுத்தி கீழே குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது முன்னாடியே தண்ணி வருதுங்க. அந்த டீ கடையெல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் தண்ணி வசதி பண்ணி வச்சுருக்காங்க. தொட்டியெல்லாம் கட்டி தண்ணி எடுக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே நேச்சுரல் தாங்க. மழையிலேருந்து பைப் போட்டுக்கிறாங்க, வர பக்கம் தண்ணி வருதுல்ல அங்கெல்லாம் பைப் போட்டுக்கிறாங்க. பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு லாரி, லெஃப்டில் ரைட் ஃபுல்லாக லாரி தான் நிற்கிங்க. நமக்கு தான் டைம் இல்லை. அடுத்த நம்ம அந்த லோடு எடுத்துகிட்டு தான் போவோம். இந்த லோடு இறக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஷில்லாங் வந்துட்டுங்க. ஷில்லாங் அவுட்ரு பார்த்தீங்களா, அது ஷில்லாங் சிட்டிக்குள்ளே போகிற வழி. இது வந்து உமியம் லேக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய யூடியூபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே கண்ணாடி மாதிரி தண்ணி தெரியுன்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படி இல்லைங்க, இன்னும் உள்ளுக்குள்ளே போனோம். சூப்பராக இருக்குங்க பார்க்குறது. இங்கேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேயே கிளியராக தான் இருக்குங்க, ஆனால் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிறனால சரியாக தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெருசாக போட்டால் நமக்கு ஜிபி எகிரிட்டு இருக்குது. உங்களுக்கு அடுத்த வீடியோ இதுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா, ஷில்லாங்லேருந்து. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.